ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் எத்தனை சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன? ஆன்சர் 10,000 முகாம்கள். சோ இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு சிறப்பு முகாம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 முகாம்கள் நடத்த போவதாக இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதன்படி இப்போ ஜூலை 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற பேர்ல சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் சொல்லிருக்காங்க. கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்கள்லயுமே இது நடத்தப்படும் சொல்லிருக்காங்க. எதுக்காகனா அரசுடைய சேவைகள் மக்களுடைய இருப்பிடத்துக்கே கொண்டு போய் சேர்க்கப்படணும். அரசு அதாவது மக்களுடைய குறைகளை தீர்க்கணும், அவங்களுக்கான சேவைகள் அவங்களுடைய இருப்பிடத்துக்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த சிறப்பு முகாம்கள் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் சொல்லிருக்காங்க ஜூலை 15ஆம் தேதியில இருந்து. ஜூலை 15ல ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? எங்க இதை தொடங்கி வைக்க போறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தின் சிதம்பரத்துல தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை தொடங்கி வைக்க போறாங்க. பொதுமக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக இந்த முகாம்கள் இப்போ மொத்தம் 10,000 முகாம்கள் அமைக்க போறாங்க. நகர் பகுதியிலையும் அமைக்க போறாங்க, அதே மாதிரி கிராமப்புறங்களையும் இந்த முகாம்கள் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 10,000 முகாம்கள்ல 3,768 முகாம்கள் நகர்ப்புற பகுதியில் நடத்தப்படும். 6,232 முகாம்கள் வந்து கிராமப்புறங்கள்ல ஊரக பகுதிகளில் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. நகர்ப்புற மக்கள் பாத்தீங்கன்னா 13 அரசு துறை சார்பில் வழங்கக்கூடிய 43 சேவைகளை பெற முடியும் இந்த சிறப்பு முகாம்கள் மூலமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஊரக பகுதியா இருக்கு அப்படின்னா 15 துறைகளை சேர்ந்த 46 சேவைகளை இவங்க பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம்கள் மூலமாக அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அரசு துறைகளுடைய சேவைகள் வசிக்கும் பகுதிகளுக்கே கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் இந்த முகாம்கள்.